Alhamdulillah. Alhamdulillahi kafa wassalatu wassalamu ala rasulillahi alladhi man istafa. Amma ba'd. قال الله تعالى في قرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم لا تقنطوا من رحمة الله صدق الله المولان العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஜமாஅத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பள்ளியினுடைய இமாம்கள், அல் ஹாஃபில் மௌலானா சையத் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், அல் ஹாஃபில் யூசுப் ஹசரத் அவர்கள் மற்றும் ரமலானுடைய முதல் ஜுமாவுக்கு வருகை தர இருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள், லக்கி மேன் என்று சொல்லலாம். காரணம், சென்ற ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லை. சென்ற மாதம் இருந்தவர்கள் இந்த மாதம் இல்லை. சென்ற வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை. ஏன், ரமலானுக்கு முன் தினமும் இருந்தவர்களும் கூட இன்று நம்மோடு இல்லை. அவர்களெல்லாம் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரமலானுக்கு முன்னதாக ரமலானே வருக, ரமலானே வருக, ரமலானே வருக என்று மேடையிட்டு பேசிய ஒரு ஆலிம் பெருமகன் ரமலானுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஒவ்வொரு மேடையாக ஏறி ரமலானே வருக, ரமலானே வருக என்று பேசிய ஒரு ஆலிம் ஒரு மேடை பேசிவிட்டு அடுத்த மேடை ஏறுவதற்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்டார். அப்படி என்றால் ரமலானை வரவேற்று நம்முடைய கையிலே தந்துவிட்டு அவர் வஃபாத்தாகிவிட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த ரமலானிலே நோன்பு வைப்பதற்கும் தராவி தொழுகைகளை தொழுவதற்கும் மற்றும் உண்டான இபாதத்துகள் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் யார்? லக்கி மேன், அதிர்ஷ்டசாலிகள். இந்த மாசம் முழுவதுமாக பரிபூர்ணமாக நோன்பு வைப்பதற்கும் தராவி தொழுகை நிறைவேற்றுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் மற்றும் உண்டான இதர அமல்களை செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கையும் ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய ஒரு ஏற்பாட்டை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் 10 என்னங்க? ரஹ்மத் இல்லையா? இரண்டாவது 10 மக்ஃபிரத், மூன்றாவது 10 ஈத்துக்கும் மினன் நார். எப்படி அமைத்து தந்திருக்கிறார்கள் பாருங்கள். இதை கொஞ்சம் நீங்கள் கம்போசிங் செய்து பாருங்கள், இணைத்து பாருங்கள், புரியும். ரஹ்மத் என்பது அல்லாஹுடைய அருள் பார்வை, அல்லாஹுடைய இரக்கம், அன்பு, பாசம்,
என்றெல்லாம் சொல்லலாம். அந்த அல்லாஹுடைய ரஹமத்தினுடைய ஒரு சாரல் துளி நம்மின் மீது பட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மின் மீது இறக்கப்பட்டு ரஹமத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ளுவான். அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்மை அல்லாஹ் சேர்த்து கொண்டானேயானால், அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால் அடுத்தது இரண்டாவது பத்திலே மக்ஃபிரத் கிடைத்துவிடும். இல்லையா? மக்ஃபிரத் கிடைத்துவிடும். மக்ஃபிரத் என்று சொன்னால் என்ன? அல்லாஹுடைய மன்னிப்பு. அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்து விட்டால் அடுத்த கட்டம் என்ன? இத்கு மினன் நார், நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை விடுதலை செய்து அடுத்த கட்டம் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்வான். அதைத்தான் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 ரஹ்மத்தும், இரண்டாவது 10 மக்ஃபிரத்தும், மூன்றாவது 10 இத்கு மினன் நாராகும் நமக்கு தந்திருக்கிறார்கள். ரஹ்மத் என்றால் என்ன? இதை நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி விளக்கமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னதற்கு பிறகு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரஹமத்து இல்லாமல் யாருமே சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் உங்களுக்கும் அதே கதிதானா, அதே நிலைதானா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா, எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை என்று சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இங்க 2 விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் மற்றுள்ள நபிமார்களை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நபிதானே சையதுல் முர்சலீன், எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவர் நம்முடைய நபி இல்லையா? நம்முடைய நபிக்கே ரஹமத் இல்லை என்று சொன்னார், சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னால் மற்றுள்ள நபிமார்களை சிந்தித்து பார்க்க. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத் இருந்தால்தான் சொர்க்கம் செல்ல முடியும். அதுக்கு அடுத்த கட்டமாக சஹாபாக்களுக்கும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? என்ன வேண்டுங்க? ரஹமத்து வேண்டும் இல்லையா? அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் செல்லக்கூடிய 10 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, அவர்களுக்கும் என்ன வேண்டும்? ரஹமத்து வேண்டும். பத்ரிலே யுத்தம் செய்த 313 சஹாபாக்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? ரஹமத்து வேண்டும். இப்படி எல்லாருக்கும் ரஹமத்து வேண்டும். ரஹமத்து இல்லை என்று சொன்னால் யாரும் சொர்க்கம் பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் நம்மை போன்று சாதாரண மிக மிக சாதாரண மனிதர்களாகிய நமக்கு என்ன வேண்டும்? கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்ன ஒரு விஷயம். இரண்டாவது, சஹாபாக்களுடைய ஒரு தன்மை என்ன தெரியுமா? சந்தேகம் வந்தால் உடனே நபியிடத்தில் அதை கிளியர் பண்ணி செய்து விடுவார்கள், கிளியர் ஆக்கிடுவாங்க. என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே நபியிடத்தில் அதை கேட்டு தெரிந்து அமல் செய்வார்கள். நமக்கு நேர் மாற்றம். நம்ம என்ன தெரியாட்டாலும் ஒண்ணு கேட்க மாட்டோம் இல்லையா? என்ன தெரியாட்டாலும் ஒண்ணுமே கேட்க மாட்டோம். தக்பீர் கட்டின உடனே என்ன ஓதன அஜர்த்து, என்னைக்காவது அஜர்த்து மாட்டு கேட்டுக்கிறோமா? தெரியாமையும் தொழுது இருக்கிறோம் இல்லையா? ருக்குல சுப்ஹான ரப்பில் அஸீம் சொல்லன தொழுக கூடுமா? யாராவது கேட்டிருக்கிறோமா? சுஜூதுல சுப்ஹான ரப்பில் ஆலான்னு சொல்லலன்னு சொன்னா தொழுக கூடுமா? கேட்டிருக்கிறோமா? நம்ம அத்தஹியாத் ஓத தெரியல, ஓதல, எனக்கு தொழுக கூடுமா? கேட்டிருக்கிறோமா? இல்ல. உது செய்யறது தலைக்கு மசக செய்தோம், மறந்துட்டோம், ஹஜ்ரத்து இப்படி நடந்து போச்சு, உது கூடுமா? கேட்டிருக்கிறோமா? கேட்கல. அப்போ அதே போல குளியலுடைய ஃபரது எத்தனை நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா ஷவர்ல குளிக்கிறவங்களும் உண்டு, தண்ணியை தூக்கி தூக்கி ஊத்துறவங்களும் உண்டு. இன்னும் சரியான முறையில் குளியலுடைய ஃபரது எத்தனை தெரியாது, தெரியாமே குளிச்சுட்டு இருக்கிறோம், தொழுதுட்டு இருக்கிறோம்.
இதுவரைக்கும் ஆலிம்களை அணுகி எப்படி தொழுகணும், எப்படி உதவு செய்யணும், எப்படி குளிக்கணும் என்று நாம கேட்க மாட்டோம். குட்டா இருந்துருவோம் இல்லையா? ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல. சந்தேகம் என்று வந்துவிட்டால் அதை உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று அதை கிளியர் செய்து விடுவார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். ரஹமத் என்கக்கூடிய அந்த அருள் பார்வை, அந்த அருள் கொடை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்காமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது, கிடைத்தே ஆக வேண்டும். அப்படியானால் ரஹமத்து கிடைப்பதற்குண்டான வழிகள் எத்தனை? எப்படி ரஹமத்து கிடைக்கும் என்றால் ஒரு 8 வழிகளை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 8 வழிகளை சொல்லித் தருகிறார்கள். அந்த 8 வழிகளும், அந்த 8 கண்டிஷன்ஸ் அது இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கும். அதில் முதலாவதாக துஆ இருக்கணும். துஆ இருந்தா தான் ரஹமத்து கிடைக்கும். நம்ம இமாம்கள் ஓதுறது அல்லாஹ் ரஹம்னா பிரஹ்மதிக் யா ரஹ்மர் ராஹிமீன் ஓதுறது ஆமீன் ஆமீன் சொல்றோம். ஆனா தனிப்பட்ட முறையில யாராவது கொஞ்சம் தனியா ஒதுங்கி உட்கார்ந்து ஒரு 100 தடவை அல்லாஹ் ரஹம்னி பிரஹ்மதிக் யா ரஹ்மான் கேட்டிருக்கிறோமா? இல்ல. நாளும் கடந்து கடந்து போயிருச்சு. இன்னைக்கு நோம்பு எத்தனைங்க? 7 8 எத்தனைங்க? 6 நோம்பாச்சு. இந்த 6 நாள் என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? இல்ல. கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, ஒரு ஓரமா உட்காருங்க. அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக் யா ரஹ்மர் ராஹிமீன் ஒரு 100 தடவை சொல்லுங்க. பாக்கி இருக்கக்கூடிய நாட்களாவது, மீதி இருக்கக்கூடிய நாட்கள் 2 3 நாட்கள்ல அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நாம் கேட்டே ஆக வேண்டும். காரணம் அத்துஆ முஹுல் இபாதா, அத்துஆ முஹுல் இபாதா. துஆ தான் எல்லா அமலுக்கும் ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். துஆ இல்லாமல் நீங்கள் எந்த அமலும் கபூலாகாது, நிறைவு பெறாது. அதனால இன்னும் சொல்ல போனா துஆவுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, துஆ நாம் செய்யக்கூடிய துஆ நம்முடைய தலைவிதியை மாற்றும். தலைவிதியை மாற்றுவதற்கு 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று துஆ, இரண்டாவது சதகா. சதகாவினாலும் தர்மத்தினாலும் துஆவினாலும் நம்முடைய தலைவிதியை மாற்ற முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த துஆவை நாம் அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாம் துஆ செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு 100 தடவையாவது அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக் யா ரஹ்மான் கேளுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கேட்டுக்கொண்டே இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். எதுபோல ஒரு தாயுடைய காலடியை குழந்தை சுற்றி 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 வருகிறது. அந்த அழுகையை கண்ட தாய் அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மார்பகத்தோடு அணைத்துக் கொள்கிறாள். இதே போல அல்லாஹ் ரஹம்னி அல்லாஹ் ரஹம்னி அல்லாஹ் ரஹம்னி என்று நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் நம்மை அணைத்துக் கொள்வான், நமக்கு அந்த ரஹமத்தை தருவான். கேட்காதவரை அல்லாஹ் விரும்புவது கிடையாது, கேட்காதவரை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, தொழுக முடிஞ்சோன்னு எஸ்கேப், தொழுக முடிஞ்சோன்னு துஆவும் வேண்டாம் தஸ்பீஹும் வேண்டாம், உங்க துஆவும் வேண்டாம் உங்க தஸ்பீஹும் வேண்டாம்னு எந்திரிச்சு ஓடிடுறாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட எந்த விதமான தேவையும் கிடையாது. அதுதானே நோக்கம். ஆனால் அல்லாஹ் கேட்பவர்களை விரும்புகிறான், கேட்காதவர்களை வெறுக்குகிறான், கோபப்படுகிறான். அதனால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரமலான் ஒரு சந்தர்ப்பம் தானுங்க இல்லையா? ரமலான் முடிஞ்ச நம்ம எல்லாம் வருவோமா, தொழுக வருவோமா? சொல்லுங்க எத்தனை பேர்? அதனால ரமலான் மாசத்திலாவது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த பழக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரமலானை பொறுத்தளவு துஆ செய்வதற்கு, துஆ கபூல் ஆவதற்கு 2 நேரம் இருக்கிறது. 2 நேரம். ஒன்னு தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்டவர்களை யாருமே வெறுங்கையாக அல்லாஹ் அனுப்பியது கிடையாது, அனுப்ப மாட்டான். உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அதே போல ரமலானுடைய மாசத்தில் அசரில் இருந்து மகரிபு வரை அஜர்த்து துஆ செய்யறாங்க. அங்க எனக்கு வடை கிடைக்கலையே, எனக்கு கஞ்சி வரலையேங்கிறாங்க. அஜர்த்து இங்க துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
இதான் நம்முடைய நிலைமை. அசலிருந்து மகரிபு வரைக்கும் அல்லாஹ் துஆவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என் அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாமோ எனக்கு வடை வரல, எனக்கு கஞ்சி கிடைக்கல, எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு நம்ம அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நஊது பில்லாஹ். ஆகவே இந்த ரமலான் இந்த மாதத்திலாவது முடிந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டு ரஹமத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது, ரஹமத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது நமக்கு தேவை இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இது நம்மள்ட்ட வேணுங்க. இந்த இஸ்திக்ஃபார் என்பது டானிக், அருமையான ஆயுதம், அருமையான ஆயுதம். இதை தவறவிட்டவர்கள் நஷ்டவாளிகள். இஸ்திக்ஃபார் கண்டிப்பாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுது சலாம் கொடுத்த முடிஞ்ச உடனே 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லு. இல்லையா? காரணம் நம்ம தொழுகை அப்படி மாதிரி தொழுகுங்க. சனா ஓதி இருக்க மாட்டோம், ஃபாத்திஹா சூரத் ஓதி இருக்க மாட்டோம், இது செஞ்சிருக்க மாட்டோம், அத்தையாத் ஓதி இருக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் நம்முடைய தொழுகையை கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சலாம் கொடுத்த முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்லி தான் அது மஸ்ட். புரியுதுங்களா? அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டம் 63வது வயசு, வஃபாத் ஆவறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னான் தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நபியே முஹம்மதே, உங்க வந்த வேலை முடிஞ்சு, நீங்க வந்த வேலை முடிஞ்சு, இனி தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே உங்க வேலை முடிஞ்சு, 63 வயசு, தீனெல்லாம் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார்கள், உங்க வேலை முடிஞ்சது, அதனால தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா நம்முடைய நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்திக்ஃபாருக்கு ஒரு விலை இல்லாம போச்சு. எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு பொய் பேசினாலும், எவ்வளவு பித்தலாட்டங்கள் செய்தாலும் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூடிய வார்த்தை நம்ம வாழ்ந்து வர்றது கிடையாது. எப்ப இந்த செல்போன் வந்ததோ, ஷைத்தானுடைய பெட்டி என்னைக்கு நம்ம பாக்கெட்ல வந்ததா இல்லையா, செல்போன் வந்ததுக்கு முன்னாடி பொய் அதிகமாகி போச்சு. உண்மையா இல்லையா? பொய் அதிகமா பேசுறோம். இங்க இருந்துகிட்ட நான் எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? மாமியா மருமகளை பத்தி, மருமகன் மாமியாவை பத்தி தேவையில்லாதது பொய்யான பிரச்சாரங்கள் செய்வதற்கு இந்த செல்போன் ரொம்ப உபகாரப்படுது இல்லைங்களா? நிறைய உபகாரப்படுது. ஆனா இவ்வளவு பொய்ய பேசுறமே, என்னைக்காவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ் வெயிட் பண்ற, மலக்குகள் வெயிட் பண்ணுவாங்க, இவன் பொய் இவ்வளவு பொய் பேசுறானே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றானா இல்லையான்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணி எடுத்து அவங்க இருப்பாங்க. அதுவும் சில பேர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். எப்படி தெரியுமா? தம்பி, பிள்ளைகிட்ட சொல்லுவான், பையன்கிட்ட சொல்லுவாப்புல, நான் தூங்க போறேன், யாராவது என் செல்போன்ல போன் செஞ்சான்னு சொன்ன அத்தா இல்லைன்னு சொல்லிடு, அத்தா இல்லைன்னு சொல்லிடு. அத்தா போய் படுத்துருவாரு. போன் வரும், பையன் போன் எடுப்பான், ஆஜியார் இருக்கிறாரா? இல்லைங்க, ஆஜியார் வீட்டுல இல்லைங்க. யாரு சொல்றா? பையன் சொல்றான், அத்தா வீட்டுல இல்லைங்க, அத்தா வீட்டுல இல்லை. அப்ப செல்போனு இல்ல, அதை மறந்து வச்சுட்டு வெளியே போயிட்டாரு. நாம் பொய் சொல்லுவதோடு அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு ஒரு தப்பு. அதுவும் சில இது எப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, தாடியும் தொப்பியும் பார்த்துட்டா முதலாளியே என்ன சொல்லுவார் தெரியுமா? முதலாளி கடையில் இல்லைன்னு சொல்லுவார். முதலாளி என்ன சொல்லுவாரு? முதலாளி கடையில் இல்லைங்கன்னு. தாடியும் தொப்பியும் பார்த்துட்டாலே அவங்க பொய். இவ்வளவு பொய் பேசுறதுமே அதனுடைய பாவங்கள் எவ்வளவு என்பது சிந்திப்பது கிடையாது. அதனால இது போன்ற தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் நமக்கு நல்ல ஒரு ஆயுதம், அது அளிக்கப்பட்டுவிடும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இஹ்சான் வேண்டும். இஹ்சான் வேண்டும். இஹ்சான் என்பது என்ன தெரியுமா? இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூன்றும் சங்கிலி தொடர். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஹ்சான் இல்லாதவர்களுக்கு ஈமான் பரிபூரணமாக இருக்காது. ஈமான் பரிபூரணமாக இல்லாதவர்கள் இஸ்லாமாக முஸ்லிமாக இருக்க முடியாது. ஆகவே இஹ்சான் என்பது மஸ்ட், இருந்தே ஆக வேண்டும். இதை பத்தி பேசணும்னா 2 மணிக்கூர் பேசணும். இஹ்சானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா
வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன். அல்லாஹ் லைனா சொல்லிட்டு வர்றான். உன்னுடைய இஹ்சானை யார்கிட்ட காமிக்கணும் தெரியுமா? பெத்த தாயிட்ட காமிக்கணும், அம்மாட்ட காமிக்கணும். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, அம்மாவை கண்ணியப்படுத்து, அதுக்கு பின்னால பாக்கி ஒதில் குர்பா, பின்ன குடும்பாதிகள். அப்ப இஹ்சான் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஈமான் பரிபூர்ணமாக இல்லைன்னு அர்த்தம். ஈமான் பரிபூர்ணமா இல்லைன்னு சொன்னா நீ உண்மையான முஸ்லிம் இல்லைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுங்க. மூணாவது. நாலாவது, நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது இன்றைக்கு எப்படி எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, இமாம் ஓதுவார், நம்ம பின்னால நிற்போம், அவ்வளவுதான், தொழுகையில பயன்படும். ரெண்டாவது, யாரா மௌத்தா போனா ஹத்தமல் குர்ஆன் ஓதுவாங்க. இந்த ரெண்டுக்கு தாங்க குர்ஆனை பயன்படுது. இன்னைக்கு யாரும் குர்ஆனை ஓதுறதுக்கு தயார் இல்லை. நானும் டெய்லி பார்க்குறேன், இந்த பள்ளிவாசல ஒரு வாரமாக பார்க்குறேன். அங்கே ஒரு 4 பேர் ஓதுவாங்க, இங்கே ஒரு 4 பேர் ஓதுவாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான குர்ஆன் பள்ளியில் இருந்தும் கூட ஏதாவது 4 பேர் ஓதுவாங்க. நமக்கு டைம் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், ஐன ததஹபூன், எங்க ஓடுற? அல்லாஹ் கேட்கிறான், ஐன ததஹபூன், எங்கப்பா ஓடுற? நேரம் இல்லை இல்லையா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். ஆகவே குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும், குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அந்த குர்ஆனுடைய தொடர்பு இமாம் ஓதுறாருன்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்கணுங்க. காது கொடுத்து கேட்டா 30 நாளும் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதக்கூடியதை உலமாக்கள் ஓதுவை காது கொடுத்து கேட்டா அவருக்கு என்ன நன்மை அல்லாஹ் கொடுக்கறானோ அதே நன்மை அல்லாஹ் நமக்கும் தருவான். அதே இது யாரு சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு அணுமணி தூக்கம் அளவு கம்மியாக்க மாட்டான். ஹாஃபிஸ் ஓதக்கூடிய அதே அளவுக்கு நன்மை நமக்கு தருவான். எப்போ? 30 நாள் 20 ரக்காத் நீ தொழுதாதான். இடையில எந்திரிச்சு போனா அதுவும் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? அப்ப குர்ஆனுடைய தொடர்பு வேண்டும். இன்னைக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. பல பேருக்கு இன்னைக்கு அல்ஹம்து சூரா ஓத தெரியாது. அல்ஹம்து சூரா ஓதி தெரியாது. எப்படி இவங்க தொழுகையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான்னு எனக்கு தெரியல. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, நான் முன்னால உட்கார்ந்திருக்கிறேன். அல்ஹம்து சூரா ஓத தெரியாம தொழுக கூடுமான்னு கேளுங்க உலமாக்கள்கிட்ட. இந்த அளவுக்கு நம்ம இதாரு. அதனாலே குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனை ஓதுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அஞ்சாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை பின்தொடர வேண்டும். குர்ஆன் சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும். குர்ஆன் சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும். அப்சோஸ், கைசேதம் என்று சொல்லலாம். இன்னைக்கு குர்ஆன் நம்மள்ட்ட இல்ல, சுன்னத்தும் இல்ல, ரெண்டும் போச்சு. எப்ப இந்த ரெண்டும் நம்மை விட்டு போய்விட்டதோ, நாம் எப்ப அந்த ரெண்டை விட்டு தூரமாகி விட்டோமோ, எல்லா பலாய் முசீபத்து நம்முடைய வீட்டுல, வியாபாரத்துல, எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இந்த ரெண்டுமே நம்மகிட்ட கிடையாது. ஆனா பெருமையா பேசிக்கலாம், ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கு தயக்கம் அப்படின்னு செல்போன்ல ரிங்டோன் வச்சிருப்பாப்ல. ஆனாலும் குர்ஆனுக்கு நமக்கும் உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்றேன். எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம விட்டுட்டோமோ அன்னைக்கே எல்லா பலாய் முசீபத்தும் நோய் நொடிகளும் வர ஆரம்பிச்சிருது. ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு தண்ணி குடிக்கிறோம், நோம்பாளிகள் நோன்பு துறக்கிறாங்க, இடது கையில தான் குடிப்பாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. எத்தனை பேர்த்திட்ட நம்ம சொல்ல முடியும்? இடது கையில் தான் கஞ்சி குடிப்பாங்க, இடது கையில தான் தண்ணி குடிப்பாங்க. இடது கையில் தண்ணீரோ டீயோ காஃபியோ கஞ்சியோ குடிப்பதன் காரணமாக என்னென்ன ஃபால்ட் வருகிறது என்பதை கூகுள் ஆசான்ட்ட போய் கேட்டு பாருங்க, கூகுள் சொல்லும். இடது கையில் தண்ணீர் குடித்தால் பைபாஸ் தகராறு வரும், கம்ப்ளைண்ட் வரும், ஹார்ட் கம்ப்ளைண்ட் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கிட்னி ரெண்டு காது கேட்காம போயிடும், ரெண்டு காது. இந்த 4 கம்ப்ளைண்ட் எப்போ வரும் கேட்டீங்கன்னு சொன்னா, யார் இடது கையில் தண்ணீரோ டீயோ காஃபியோ கஞ்சியோ குடிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த 4 கம்ப்ளைண்ட் வரும் என்பதை டாக்டர்மாருடைய ரிப்போர்ட். அதனால சுன்னத்தை நம்ம விட்டுட்டோம், அறவே சுன்னத்தை விட்டு விட்டோம். முடிந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக தக்வா. தக்வா தான் மெயின். இத்தகு ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ் சொல்றான், இத்தகு ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுங்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் தக்வா, எனக்கு அல்லாஹ்னா ரொம்ப பயம், அல்லாஹ்னா ரொம்ப பயம். பள்ளியில் தொழுக வர மாட்டான், பள்ளியில தொழுக வர மாட்டான், ஆனா அல்லாஹ்னா எனக்கு ரொம்ப பயம். ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால தக்வா இல்லைன்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாங்க. தக்வா இல்லைன்னு வைங்க, என்ன வேணாலும் செய்யலாம்.
எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா தக்வா உள்ளவர்கள் பயபக்தியோடு அல்லாஹ்வை பயந்து நடப்பார்கள். ஏழாவதாக தொழுகை. தொழுகை இல்லாமல் என்னதான் துஆ கேட்டாலும் அல்லாஹ் ரஹ்மத்தை தரமாட்டான். தொழுகை கண்டிப்பா வேணும். தொழுகை தான் மெயின். தொழுகை பத்தி நிறைய ஹதீஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய ஆயத்துகள் டெய்லி கேட்கிறேன். ஆனா சுருக்கமா ஷார்ட்டா ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டா, தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய போன். அல்லாஹ்வுடைய போன் நம்பர் தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. 24434 அல்லாஹ்வுடைய போன் நம்பர் 24434 அல்லாஹ்வுடைய போன் நம்பர். காலையில் ஃபஜ்ர் 2 ரக்காத்து, லுஹர் 4, அஸர் 4, மக்ரிப் 3, இஷா 4. இதா 24434. இனி செல்போன்ல பண்ணணும்னு சொன்னா அல்லாஹ் கொஞ்சம் கூட பேசுவான். எப்படி செல்போன் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 2244324423. புரியுதுங்களா உங்களுக்கு? சுன்னத்தோட சேர்த்து சொன்னேன். ஒரு நாளைக்கு 40 ரக்காத்துங்க. ஃபரல் 17, வித்ர்வாஜிப் 3, சுன்னத் 20. இப்படி 40 ரக்காத்துல 40 தடவை அல்ஹம்து சூரா ஓதி, சுப்ஹான ரப்பில் அதீம் என்று 120 தடவை ஓதி, சுப்ஹான ரப்பில் ஆலா என்று 240 தடவை ஓதி தொழுதுட்டு அல்லாஹ் கேட்டா என்னன்னு கேட்காம இருப்பான்? அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் கேட்பான். இனி கொஞ்சம் கூடி சொல்ல போனா, காலையில ஒரு 222 சொன்னா மினிமம் ஒரு 6 ரக்காத்தாவது தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி பாருங்க, நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தருவான். நான் மலேசியா போகணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் வர வச்சுட்டான். எது வேணாலும் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால அந்த தொழுகை என்பது மஸ்ட். இன்னும் சில பேர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரமலான் முடிஞ்சா குட் பை அடிச்சுட்டு போயிடுறாங்க. ரமலான் முடிஞ்சா குட் பை அடிச்சுட்டு போறாங்க. இதுல ஒரு பிரிவினை எப்படி தெரியுங்களா? சில பேர் டிஎஸ்பி, சில பேர் ஜேஎஸ்பி, சில பேர் ஆர்எஸ்பி, சில பேர் எல்எஸ்பி, சில பேர் பிஎஸ்பி. என்ன புரியல இல்லையா? சொல்லி தர்றேன். டிஎஸ்பி சொன்னா டெய்லி ஸ்பெஷல் பார்ட்டி, டெய்லி 5 நேரம் தொழுக வருவாங்க. ஜேஎஸ்பின்னா ஜுமாவுக்கு மட்டும்தான் வருவாங்க, ஜுமா ஸ்பெஷல் பார்ட்டி. ஆர்எஸ்பி சொன்னா ரமலான் ஸ்பெஷல் பார்ட்டி. எல்எஸ்பி சொன்னா லைலத்துல் கத்ர் ஸ்பெஷல் பார்ட்டி. பிஎஸ்பி சொன்ன பெருநாள் ஸ்பெஷல் பார்ட்டி. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. பெருநாள் நைட்டு ஆன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் போனாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு நைட்டு சீட்டுக்கிட்டு எடுத்து கையில வச்சிருவாங்க. உண்டா இல்லையா? நான் பொய் சொல்றேனா? இல்லையே. நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த ரமலான் என்பது ஒரு பயிற்சி, ஒரு மாச பயிற்சி. இந்த பயிற்சியிலே நாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். கடைசியாக பொறுமை. இது இருந்தா தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துடைய எல்லா தன்மைகளையும் டெஸ்ட் பண்ணான், எல்லாத்திலையும் டெஸ்ட் பண்ணான். நபி எப்படி போறாங்க, எப்படி பேசுறாங்க, எல்லா டெஸ்ட் பண்ண, எல்லாத்திலையும் குட். ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு யூதனுக்கு சந்தேகம் வந்து, என்ன தெரியுமா? இந்த நபி எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாருன்னு பார்க்கலாம், எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிப்பட்டு ஒரு நாள் என்ன செஞ்சான், ஒரு டரிக்கி துண்டு இருக்கு இல்லையா, டரிக்கி துண்டு நம்ம குளிச்சு தலையெல்லாம் ஒட்டும் இல்லை, அந்த டரிக்கி துண்டை ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல நெரிச்சு அப்படி இழுத்தான். பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, வாள் எடுத்து ஓங்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டுருங்க, இது எனக்கும் அந்த யூதனுக்கு உண்டான விஷயம் அப்படின்னு. ஏப்பானாச்சு, எப்ப என் கடனை திருப்பி தர போற? கடனுக்காக விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நபியினுடைய கழுத்துல துண்டை போட்டு இழுக்கிறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யூதனை கூட்டிட்டு போய் அவனுக்கு தேவையானதை கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுங்க அப்படின்னு. யார்கிட்ட? அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் யூதன் அலிகிட்ட சொல்றாப்ல, என்னன்னு, நான் கடனை வாங்குறதுக்காக வேண்டி வரல, உங்களுடைய நபி எடுத்து இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துலயும் குட், எந்த அளவுக்கு அவருக்கு பொறுமை இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே வந்து கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துல சேர்த்துட்டான். அப்போ பொறுமை என்பது மனிதர்கள் நம்மை போன்றவர்களுக்கு, அது குறிப்பா ரமலான் மாதத்துல ரொம்ப தேவை. அது இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். இந்த 8ம் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மை ரஹ்மத்தில் சேர்த்துக் கொள்வான். இதில் ஏதாவது குறைகள் இருக்குமே ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்துடைய மாசத்தில் அவனுடைய ரஹ்மத்திற்கு யாரெல்லாம் ஆளானார்களோ அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக.
ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கும் இமாம்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஷுக்ரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.